மதுரை மாநகரத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மீனாட்சி அம்மன் கோவில் திகழ்ந்து வருகிறது. நகரின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாகும். மிகப்பெரிய கோவிலாக கருதப்படும் இந்த கோவில் 1600 ஆண்டுகால பழமை வாய்ந்தது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரைக்கு அழகு சேர்ப்பது அதன் கோபுரங்களும் அதில் உள்ள கலாச்சார சிற்பங்களும் தான். மொத்தம் 12 கோபுரங்கள், தங்கத்திலான கோபுரங்கள் 2 என 14 கோபுரங்கள் உள்ளன. இதில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என ஒவ்வொரு திசைக்கும் ஏற்றாற்போல் 4 பிரம்மாண்ட வெளிப்புற கோபுரங்கள் அமைய பெற்றுள்ளன. இவை அனைத்தும் 9 நிலைகள் கொண்டவை ஆகும். இந்த 4 கோபுரங்களும் ராஜகோபுரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் மீனாட்சி சுந்தரேசுவரர் கோவில் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளின் சன்னதியே முதன்மையாக உள்ளன. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது. மீனாட்சி அம்மன் சிலை மரகதத்தால் ஆனது. பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவர் கடம்ப வனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி தலத்தையும் அமைத்ததாக கருதப்படுகிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலானது உலக அதிசய பட்டியலுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அற்புத ஆச்சரியங்கள் கொண்ட ஆன்மீக தலமாகும். தமிழகத்தின் அடையாள வரிசையில் முன்னால் நிற்கிற இந்த மீனாட்சி கோயிலுக்குள் வலம் வந்து வழிபட்டு திரும்புவது அளவிட முடியாத ஆன்மீக பரவசத்தை அள்ளித்தரும். 4 திசைகளிலும் எழிலார்ந்த கோபுரங்கள் கோவில் வாயில்களாகவே திகழ்கின்றன என்றாலும் மீனாட்சி அம்மை கிழக்கு நோக்கி அருள்பாலிப்பதால் கிழக்கு கோபுரத்தை கைகூப்பி வணங்கியபடி உள்ளே நுழைவது மரபாகும். அவ்வாறு நுழைந்ததும் எதிர்படுகிறது அட்டசக்தி மண்டபம், அதாவது 8 சக்திகளுக்கான மண்டபம். இடப்புறத்தில் கவுமாரி, ரவுத்ரி, வைணவி, மகாலட்சுமி எனவும் வலப்புறம் யக்ஞாரூபிணி, சியாமளா, மகேஸ்வரி, மனோன்மணி எனவும் இருபுறமும் 8 அம்பிகை சிற்பங்களை தரிசிக்கலாம். இத்துடன் துவாரபாலகியர் சிற்பங்கள், வல்லப கணபதி, சண்முகர், சைவசமய குரவர்கள் 4 உள்பட மலையத்துவச மன்னன் வரை ஏகப்பட்ட கவினுறு சிற்பங்களை கண்டு ரசித்து வணங்கி மகிழலாம். தொடர்ந்து மீனாட்சி நாயக்கர் மண்டபங்கள், அம்மன் முன் கோபுர வாயிலில் உள்ள திருவாசி விளக்குகள், முதலிப்பிள்ளை மண்டபம் என நடந்து சென்று பொற்றாமரை குளத்தை அடையலாம். இந்த குளத்தின் மேலாக தழுவி வரும் தென்றல் நம்மை குளுமையாக வருடும் தெய்வீக சுகம் அலாதியானது. சிறிது நேரம் குளக்கரை படிக்கட்டில் அமர்ந்து தென்றல் வருடலோடு ஆன்மீக உணர்வு மேலோங்க ஓய்வெடுக்கலாம். படிகளில் இறங்கி தீர்த்தமாக நீரை தலையில் தெளித்து கொள்ளலாம். தென்மேற்கு கரை பிரகாரத்தில் விபூதி விநாயகரை வணங்கலாம். அவரை சுற்றிலும் தனியே ஒரு பெட்டியிலும் வைக்கப்பட்டிருக்கும் விபூதியை 2 கைகளாலும் அள்ளி விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாம். ஆயக்கலைகளின் முழுவடிவாகிய கிளியை மீனாட்சியம்மன் தன் திருக்கரத்தில் ஏந்தி நிற்கிறாள். பக்தர் அம்மனிடம் கோரிக்கையை தெரிவிக்கிறார். அதை கவனமாக கேட்கும் கிளி அதை திரும்ப திரும்ப அம்மனுக்கு சொல்லி பக்தர் துயர் களைய அந்த கிளி உதவுகிறதாம். மீனாட்சியம்மனை வணங்கிய பிறகு வடபுறம் சண்டிகேஸ்வரியையும் பள்ளியறையையும் தரிசித்து அருகில் உள்ள வாயில் வழியாக சுவாமி கோவிலின் 2ஆம் பிராகாரத்தை அடையலாம். இங்கு முக்குருணி விநாயகர் அற்புத காட்சி தருகிறார். 8 அடி உயரமிக்க இந்த விநாயகர் கோயிலில் தெற்குமுகமாக 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். மதுரை நகரின் கிழக்கே திருமலை மன்னர் தெப்பக்குளம் தோண்டியபோது கிடைத்த இச்சிலையை இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படி அரிசி மாவில் ஒரே கொழுக்கட்டையாக படைத்து இந்த விநாயகருக்கு நிவேதனம் செய்யும் மரபு இன்றளவும் தொடர்கிறது. பொதுவாகவே விநாயகரை தரிசிப்பது மனதுக்கு உற்சாகம் அளிக்கும். மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடையே உள்ள மண்டபத்தின் கூரையில் சுழலும் லிங்கம் உள்ளது. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட இந்த சுழலும் லிங்கத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த லிங்கத்தின் அடிபாகம் உங்களை நோக்கியே இருக்கும். மீனாட்சி அம்மன் கோவிலின் 1000 கால் மண்டலத்தில் உள்ள 28 தூண்களிலிருந்து பல விதமான இசைக்கருவிகளின் இசைகள் வெளிப்படுகின்றன. இந்த இசை தூண்களை எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் என இதுவரை கண்டறியப்படவில்லை.
மீனாட்சி அம்மன் கோவிலின் மேற்கு பகுதியில் ஊஞ்சல் மண்டபம் என்ற மண்டபம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் தங்க விக்கிரகங்களை வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படும். அந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் உள்ள கிளிகள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி அழைப்பதும் அழகிய கானம் இசைப்பாடும். இது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கும். ஜனவரி மாதம் மிதவை திருவிழா நடத்தப்படுகிறது. வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவிலின் தெரியாத உண்மைகள். 1752க்கு முன் மீனாட்சி அம்மன் கோயில் கல்வெட்டுகளில் மீனாட்சி அம்மன் என்று குறிப்பிடப்படவில்லை. மாறாக திருக்காமகோட்டம் உடைய ஆளுடை நாச்சியார் என்றும் சிவன் திரு ஆலவாய் உடைய நாயனார் என்றும் அழைக்கப்பட்டார். கல்வெட்டுகளில் சிவபெருமானின் பெயரை சொக்கநாதர் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளனர். பாண்டியர்களின் கல்வெட்டுகளில் மீனாட்சி அம்மனை கயல்கன்னி, தாடங்கன்னி போன்ற மாற்று பெயர்களுடன் குறிப்பிட்டுள்ளனர். சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற 274வது சிவாலயமாகவும் 192வது தேவார தலமாகவும் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இக்கோயில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கை. இராமர், இலட்சுமணன், வருணன், இந்திரன், தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால் இச்சிவாலயம் வழிபடப்பட்டுள்ளது. இத்தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாழம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றதாகும். இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் 51 சக்தி பீடங்களுள் ஒன்றுமாகும். விநாயகரின் அறுபடை வீடுகளில் 4வது படை வீடாகவும் இக்கோயில் திகழ்கிறது. இத்தலம் 18 சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது. சிதம்பரம், காசி, திருக்காலத்தி வரிசையில் முக்கியமான 4வது தலமாக திருவாலவாய் உள்ளது. இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்கும். இக்கோயிலில் தமிழகத்தில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் மூலக்கோயிலாக உள்ளது. இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.